போகலையே, 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணட்டுமே. ஏன்னா ஜீவ தண்ணீர் ஆகிய தேவன் எனக்குள்ள இருக்கும்போது தாகம் எனக்கு தேவையில்லை. ஆகவே நாமும் ஜீவ தண்ணீரை பெற்றால் ஒழிய நமக்கு இந்த உலகத்தில் இடமில்லை. தண்ணி பஞ்சம் வந்தாலும் நமக்கு தாகம் இருக்காது, நமக்கு கவலை இல்லை, உறுப்புகள் ஒன்றும் சேதம் அடையாது. ஜீவ தண்ணீர் இருக்கும்போது என்ன செய்யும்? ஜீவ தண்ணீரே உறுப்புகளை இயங்க வச்சிரும். ஏன்னா அவருடைய கிரியை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இந்த உலகம் குடிக்கிற தண்ணி அல்ல, பாரத்திலிருந்து கொடுக்கிற ஜீவ தண்ணீர். அதான் ஜீவ வார்த்தைகள். ஜீவ வார்த்தைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு எது குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஆவிதான் ஆண்டவர் சொல்லார், எல்லாம் முடிந்தது. இப்போது யாருக்காவது உயிர் போகும் நேரம் தெரியுமா? தெரியாது. சிலருக்கு தூக்கத்தில் போயிடும், சிலருக்கு கண்ணை முழிச்சு இருப்பாங்க, ஆனால் அவங்க அந்த பூமியில் இருக்கிற மாதிரி தெரியாது. நீங்கள் சொல்லுவாங்க, படுக்கையில் இருக்கிற ஸ்திரியை பார்த்து சொல்லுவாங்க, அம்மா நான் ராணி வந்திருக்கிறேன், மகாராணி வந்திருக்கிறேன், ஆட்டிகிட்டு தான் இருப்பாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாதும்மா. கடைசி காலத்தில் உயிர் போகிற நேரத்தில் யாருக்கும் தெரியாது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். ஒரு சில ஆளை தான் கண்டுபிடிக்க முடியும், யாருன்னு தெரியாது. மரணப்படுக்கு அவ்வளோ கொடுமை. அவர் இருக்க உயிர் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்தில் போகணும்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், ஏனென்றால் அவர் தேவன். கையை தட்டுங்க. அவர்தான் சொன்னார், எல்லாம் முடிந்தது, இதோ என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் ஒப்பு கொடுக்கலன்னா ஆவி போவாது. அவர் அப்படியே சிலுவையில் நிற்பார். இதிலிருந்து தெரிய வேண்டாமா இவர் தான் மகாபரிய தேவன் என்று? தன்னுடைய ஆவியை தான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னதுமே தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். சொல்லி செஞ்சார். அவர் சொல்லாமல் எதுவும் செய்வதில்லை. ஆகவே தன்னுடைய ஆவி எல்லா வேலையை முடிச்சாச்சு, நான் பரத்துக்கு வர்றேன், இதோ இப்போ இந்த உலகத்தை விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லி செஞ்சார். பாருங்க, இந்த ஒரு வார்த்தை போராதா? இவர் உலகத்தில் இருக்கிற தெய்வங்களோட மகாபரிய தெய்வம் என்று உற்சாம கையை தட்டுங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு எதுன்னே தெரியாது. மற்ற தெய்வங்களுக்கு யார் யாருன்னு தெரியுமா? தெரியுமா? நான் என்ன ட்ரெஸ் கட்டிக்கிறேன்னு தெரியுமா? தெரியாது. வேட்டி கட்டியிருக்கேனா, சேலை கட்டியிருக்கிறேனா தெரியுமா? தெரியாது. அவங்க எந்த ஆணா பெண்ணானா அந்த தெய்வங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து போகிறோன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் இயேசு எங்கிருந்து வந்தா, எப்படி வந்தா என்பது ஏசாயா சொல்லுகிறது. கன்னி மரியாளுடைய வயிற்றில் இம்மானுவேலாவது பிறந்து 30 வருடம் தாய் தகப்பனுக்கு உண்மையாக இருந்து 3 வருடம் கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்து பரலோகம் இருக்கிறன்னு சுட்டி காட்டிட்டு போனாரு. நான் போகிறேன், நீங்கள் பின்னாடி வந்துருங்கன்னு. எத்தனை பேர் போகிறதுக்கு தைரியம் இருக்குது உங்களுக்கு? எத்தனை பேர் தான் பரலோகத்து போகணும் நிச்சயம் இருக்கு? பர்க்மான் ஐயா சொல்லுவார், பரலோகத்துடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோகத்துடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத மனிதன் பாவி, பெற்றுக்கொள்கிறவன் பரிசுத்தவான். அது அவரவருக்கு தான் தெரியும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். பாவம் உங்களை நரகத்துக்கு அழைத்து செல்லும், பரிசுத்தம் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். எது வேண்டுமா தீர்மானிங்க. உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரியமானவர்களே, அருமையாய் கொண்டாடுகிற இந்த அருமையான நாளில் கல்வாரி சிலுவையை பார்த்து அங்கே ஒரு திருடன் திருந்திட்டான் இல்லையா? ஒரு கள்ளன் திருந்திட்டான் இல்லை? இப்போ நம்ம திருந்தணுமா? நம்ம திருந்தல, கள்ளனே திருந்திருக்கிறான். அப்போ அதோட பயங்கர கள்ளர்கள் தான் நம்ம இல்லை? 2000 வருஷத்துக்கு பிறகு திருந்தலைன்னா என்ன பண்ணுறது? வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. லூக்கா 23ஆம் அதிகாரம் 40, 41, 42 3 வசனங்களை கூட தியானிப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த தீமைக்கு தக்கதாக தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கலையே என்று இன்னொரு திருடன் கடிந்து கொள்ளுகிறான். இரண்டாவது இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடன் கூடவே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3 வசனத்தின் திரும்ப சேர்த்து வாசி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்ப வரும் வரை ஸ்டாப். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 2 திருடர்கள் கல்வாரி சிலுவை பேசிக்கொள்கிற ஒரு உரையாடல். ஒரு திருடன் என்ன சொல்கிறான்? என்னெல்லாம் காப்பாத்தீங்கன்னு சொல்றான். அதுக்கு மறு திருடன் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்கிறான்? நம்ம ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், நம்ம பாவம் செஞ்சவங்க, நம்ம தண்டனைக்குரியவர்கள். இந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இவரோ எந்த ஆக்கினையும் செய்யலை, எந்த தீமையும் செய்யலை. இவர் தேவனோட வார்த்தை வருது. திரும்ப அந்த வார்த்தைப்படி, நாம நியாயப்படி அந்த பிலாத்தினுடைய அரசாங்கத்தின்படி இந்த 2 திருடர்களையும் கல்வாரி சிலுவையில் அறைய உத்தரவிட்டிருக்கிறார். அறையப்படுகிறார்கள். செய்த பாவத்துக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது கள்ளர்களுக்கு. அடுத்து வாசி. நாம் நடப்பித்த என்னென்ன தீமைகள் செய்தோமோ தக்க பலனை, இந்த சிலுவை மரணத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இவரோ தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்கிறார். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, கல்வாரி சிலுவையில் நின்றது 6 மணி நேரம். 6 மணி நேரத்தில் அவர் கள்ளன் ரட்சிக்கப்படுகிறான். 6 மணி நேரத்தில் கள்ளன் மனம் திருந்துகிறான். 6 மணி நேரத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். 6 மணி நேரத்தில் தன்னுடைய தண்டனை நியாயமானது என்று கருதுகிறான். 6 மணி நேரத்தில் சுவிசேஷம் இல்லாமலே இவரை தேவன் என்று சுட்டி காட்டுகிறான். உற்சாக கையை தட்டுங்க. தேவனோ எந்த தீமையும் செய்யாதவர். தேவனடி சொல்லுகிறான் பாருங்க, தேவனடி நம்புகிறான் பாருங்க, பரலோக ராஜ்யத்தை விசுவாசிக்கிறான் பாருங்க. அவதான் சொல்றான், நீ வரும்போது
இந்த அடியேனை நினைத்தருளும். ஒரு ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை, ஆனாலும் பரலோக ராஜ்யம் இருக்கிறது விசுவசிக்கிறான். நீர் தேவன் என்று விசுவசிக்கிறீர், இவன் குற்றவாளி அல்ல என்று விசுவசிக்கிறான். எந்த தப்புமே செய்யலை. நம்ம தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கிறோம். நமக்கு இது தேவைதான், ஆனால் இவர் தேவையில்லை. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும். உடனே பார்த்தார், ஞானஸ்தானம் இல்லாம ஒரு ரட்சிப்பை அவனுக்கே கொடுக்கிறார். இந்த நாள்ல இன்றோடு கூட என்னோடு பரதேசில் இருப்பாய். நான் பரலோகத்துக்கு போறேன், உன்னை கூட்டிட்டு போன்னு சொன்னாரு. இயேசு தனியா போகல. ஒரு கள்ளனை மனம் திருந்தாச்சு கையால பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. அவெல்லாம் சிலுவையில இருந்து நோக்கி சொன்னாரு, தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. இனி உங்களையும் கைபிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு. அல்லேலூயா, கையை தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுவோம். வாசித்த வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம என்ன நடப்பித்தோமோ அதற்கேற்ற தக்க பலனை சிலுவையில் அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, இயேசுவே இயேசுவே இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். 2023 வருடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி நேரத்தில் 2 கலர்களை ஒருத்தன் திருந்தினான். சுவிசேஷம் இல்லை, ஞானஸ்தானம் இல்லை, பிரசங்கம் இல்லை, ஜெயில கிடந்தவன் அவன் ஏற்றுக்கொள்கிறான் நம்ம இயேசுவை. இங்கெல்லாம் பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? 50 வருடம், 80 வருடம், 70 வருடம், 90 வருடம், 40, 30, 20, 10, 5ன்னு இருக்குல்ல. திருந்திருக்கோமா? கள்ளனோட நம்ம மகாபரிய மோசக்காரர்கள். நம்ம ஆண்டவர் எவ்வளோ கோபப்படுறார் உங்க மேல. உங்க பாவங்கள் நீங்க உணரல, கள்ள உணர்கிறான். நம்ம செய்த பாவத்துக்கு இந்த தண்டனை நியாயம்தான், இந்த சிலுவை மரணம் நியாயம்தான். ஆனால் இவருக்கு அநியாயமாக கொடுக்கப்படுகிறது. கள்ளனை கடிந்து கொள்ளுகிறான், ஒரு ஊழியம் செய்கிறான். முதல் ஊழியக்காரன் யாரு? இந்த கள்ளன் தான். கையை தட்டுங்க. இயேசுவுக்கு பிறகு, இயேசுடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு முதல் ஊழியக்காரன் கள்ளன் தான். நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அது. கள்ளனை ஏற்றுக்கொள்கிறான். நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா? அதை தான் நான் இப்ப கேட்கிறேன். அவன் ஏற்றுக்கொண்டான். நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், டூப்ளிகேட் ஞானஸ்தானம். எந்த ஞானஸ்தானியா சொல்லும்? கெட்டாரத்தை பேசிட்டு இருக்கீங்க. எந்த ஞானஸ்தானம் செல்லுமா? செல்லுமா? விக்கிரத்தை பலியிடுறீங்க, ஞானஸ்தானம் செல்லுமா? போய் பேசுறீங்க, நீங்க எடுத்த ஞானஸ்தானம் செல்லுமா? செல்லாது, செல்லாது, செல்லாது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் இன்று உங்களுக்கு நின்று சொல்லுகிறேன். கையை தட்டுங்க. அவருடைய வார்த்தை. விபச்சாரம் பண்றீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, எப்படி வரல உங்களுக்கு? விபச்சாரக்காரர்களுக்கு அங்க வச்சிருக்கு. வாங்க, வரிசை வரிசை வாருங்க. எறும்பு போல நசுக்கி விட்டுருவார் ஆண்டவர். உங்களுக்கெல்லாம் பரலோகம் கிடைக்காது, ஒப்பனா சொல்றேன். பாவ நிவாரண பலி செலுத்தி பாவ மன்னிப்பை இந்த பூமியில பெற்று தேவனை இந்த பூமியில முகமுகமாய் காணாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் செல்ல போவதில்லை. இதா சத்தியம். உற்சாகமா கையை தட்டுங்க. இதா ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கள்ளன் நமக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் தேவனை மனப்பூர்வமாய். ஞானஸ்தானம் இல்லாமல் பரலோக ராஜ்யம். இயேசுதான் ஒரு முறை சொன்னார், ஒருவன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய
பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியாது. இதற்கு மாறாக ஒரு கள்ளனை கூட்டிட்டு போறாருன்னா இவர் ஜீவ தண்ணீர். இவர் தானே ஜீவ தண்ணீர். ஆவியில ஒரு வார்த்தை, அவரே ரட்சிப்பு, அவரே கொடுத்து அவரே கூட்டு போயிட்டார். நம்ம உலக பிரகாரமா ஆத்துல போய் குளிக்கிறோம். கேட்டா பரலோகத்துக்கு போயிடுவேன். உன் பேர் என்ன? எஸ்தர். உன் பேர் என்ன? ரூத். உன் பேர் என்ன? யாக்கோபு. உன் பேர் என்ன? தாவீது. என்னத்துக்கு உன் பேரை மாற்றி வச்சுக்கிட்டு பேரை தான் மாத்துறீங்க. 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க திராணி இருக்கு அவங்களுக்கு. ரூபாவதி அப்படித்தானே? ஞானசாந்தர் பேர் ரூபாவதி. அவர் சொல்வார், செல்வமாய் வளர்ந்த ரூபாவதியே